டேய் சௌந்தர்யா வந்து கொஞ்சம் நெஞ்சமாடா இல்ல ப்ரோமோல பார்த்ததுக்கு மேல வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. யாருன்னா ராணுவோட தங்கச்சி வேற மாதிரி செய்கை பண்ணி விட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ராணுவ ஃபேமிலி உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரே ஒரு ஹண்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா கூட அது இது நிறைய ஹண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது பண்ணாத அது பண்ணாத இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ராணுவுக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. இதை மட்டும் நீ பண்ணாத, வீக்கெண்ட்ல மட்டும் நீ கரெக்டா பேசு, யோசிச்சு பேசு, என்ன விஜய் சேதுபதி சார் சொல்றாரோ அதை அனலைஸ் பண்ணி பேசு. நீ இப்போ ஒரு பதில் இருக்குன்னா எதையோ வச்சு நீ பேசிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்துட்டு யாரு மேல முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் கேட்கும்போது சௌந்தர்யா வந்துட்டு நம்ம அவங்க தங்கச்சி வந்து சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இதை நடிக்கிறான்னு வெளியில இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த வெளியில வந்துட்டு அந்த கீழே விழுந்தப்ப நடிக்கிறான் அங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு இதுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சுக்கலாம். ஆனா அது முடிஞ்சக்கு அப்புறமும் வந்து மறுபடியும் நடிக்கிறான் நிறைய இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. அவன் வந்துட்டு என்னதான் பண்ணா, அவன் விழுந்தனால வந்துட்டு சொல்றீங்களா இல்ல அவன் மேல உள்ள வன்மத்தை கொட்டினீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் எதனால வந்துட்டு நீங்க அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியாவே ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால நீங்க அப்படி சொல்றீங்க, ஏன் அவன் மேல என்ன கோவம் என்ன வன்மம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க ஒரு கேள்வி மாதிரியே வந்துட்டு கொண்டு போனாங்க. நம்ம சௌந்தர்யாட்ட வந்து ராணுவ சிஸ்டர். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு போல்டா பேசுது, இவ்வளவு அப்படியே எப்படின்னா ஒரு கேள்வி நம்ம கேட்போம்னா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து நீங்க என்ன இப்படி பண்ணல, நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க, எங்க அண்ணன் எதுக்கு நடிகர் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி மூமெண்டா வந்து கொண்டு போனாங்க. மிச்ச ஃபேமிலிலாம் இந்த மாதிரி பண்ணாதப்பா, இந்த மாதிரி பண்ணா எனக்கு சும்மா ஹேட்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு எல்லா வந்த ஃபேமிலி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க வந்து அடிச்சு அடியில சௌந்தர்யாக்கு ஓடுது மூஞ்சில அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு அடிச்சு விட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயன் ஃபேமிலி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த ராணுவ ஃபேமிலி வந்துட்டு நான் பண்ண அந்த ஒரு சண்டை வந்துட்டு அது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ரயன் வந்துட்டு சாரி கேட்கறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்துட்டு அந்த ஒரு கை உடஞ்சில அப்போதைக்கு அந்த இது நடந்தனால அதுல ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து நான் பண்ணிட்டேன், அந்த இது மாதிரி இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சாரி கேட்கறாங்க. 3 பேருமே சௌந்தர்யா ரயன் ஜெஃப்ரி 3 பேருமே சாரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து இது கேம் தான், கேம்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேமை தாண்டி வெளியில எதுவுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருணுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராணுவம் வந்து கீழே விழுந்தப்ப வந்து காப்பாத்தினார்ல, அதனால அவர் கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எப்படி சொல்றது, நீங்க கூட்டு வந்தீங்க அப்போதைக்கு தெய்வம் மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு தெய்வம் மாதிரி வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் பார்க்க முடிஞ்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு சொன்னாங்க. யாருன்னா அவங்க அப்பா வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற அளவுக்கு வந்து கை கும்பிட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பர்த்டே எப்பதானே எப்படின்னா அவங்க அப்பாவோட பர்த்டே அப்பதான் அவங்க ராணுவ வந்து கை உடஞ்சி, அதனால மேபி வந்துட்டு அந்த ஒரு கையை உடஞ்சனால கேக்கு வெட்டாம செலிப்ரேட் பண்ணாம விட்டீங்களாமோ அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து செலிப்ரேட் பண்ணி சூப்பரா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுல சமர் ரோஸ்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா ராணுவோட சிஸ்டர் தான் பயங்கரமா வந்துட்டு ரோஸ்டிங் பண்ணாங்க. அண்ட் சௌந்தர்யா வந்து வேற மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துல நிறைய விதமா வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அது வந்துட்டு அதையும் சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த ரோஸ்டிங் வந்துட்டு கரெக்டா தவறா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பண்ணுவீங்க, நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கேன்.